பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வேதாகமத்திலிருந்து ஒரு சிறு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். யோபுவை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். யோபுவோட அவரோட துன்பங்களுக்கு பிறகு 140 ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்ததாக நம்முடைய சரித்திரம் சொல்கிறது. அவருடைய ஆயுசு காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேதாகமத்தில் நேரடியாக குறிப்பிடப்படலை. அப்படி இருந்தாலும் அவருடைய துன்பங்களுக்கு முடிவு வந்த பிறகு 140 ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததாக நம்முடைய வேதாகம் குறிப்பிடுவது. அவர் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையும் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் பல தலைமுறைகளை அவர் கண்டிருக்கிறாரு. அவருக்கு பேரன் பேத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையோ கூட அவர் பார்த்துருக்கலாம். அவர் இந்த வேதாகமத்தை சில பேர் யோபு தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தன் மரணத்தை பற்றி கூட எந்த ஒரு மனிதனாலும் பதிவு செய்ய முடியாது. ஆனால் இதை வேறு யாராவது கூட எழுதியிருக்கலாம். நிச்சயமாக யோபு எழுதியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் யோபு எந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்திருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது மோசேக்கு முன்னாடியும் நோவா காலத்திற்கு பிறகு கூட அவர் வாழ்ந்திருக்கலாம். அதாவது வெள்ளம் ஜலப்பிரயாணம் வந்ததுக்கு அப்புறம் அவர் வாழ்ந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா 200க்கு மேலே ஒரு மனிதன் வாழ்வதாக வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது நம்ம ஆபிரகாம் 175 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்காரு. அப்போ இவர் அதுக்கு முன்னாடி நிச்சயமாக வாழ்ந்திருக்கலாம். மோசேக்கு முன்பதாக அவர் வாழ்ந்திருக்கக்கூடும் சொல்லிட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். யோபு போல ஒரு நீதிமான் இந்த பூமியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேதாகமே நமக்கு சாட்சிடுது. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ளவர்களாய் யோபு போல பல பாடுகள் வந்தாலும் நம்முடைய தேவனை நம்ம மறுதளிக்காமல் நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்ம கூட தேவன் நம்மை யோபை போல ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.